சுந்தரி, ஏமா அங்கே நின்ட்ட? வா. வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது கலகலப்பு 2.0 விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கலகலப்பு 2.0ல என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாவே ஒரு ஊர்ல பஞ்சாயத்து அப்படின்னா நம்ம நாட்டாம கிட்ட தாங்க போவோம். இந்த பஞ்சாயத்து அந்த நாட்டாம வீட்லயே நடந்தா ஒரு யார்கிட்டங்க போய் நியாயம் கேட்பாரு? அதுக்கு தான் நம்ம கலகலப்பு 2.0. இங்க அவங்களோட பஞ்சாயத்தை நம்ம தீர்த்து வைக்கலாம். நாட்டாமைய கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம நாட்டாமைய கூப்பிடலாம். நாட்டாம, நாட்டாம எங்க இருக்கீங்க? நிறுத்துடா குதிரைய. நீ நிறுத்தையா முதல்ல. நாட்டாமைனாவே காலங்காலமா கையில சொம்போட வருவாங்க. நீ வெறும் கை வீசுற குதிரை ஓட்டிட்டு இருந்தா நாங்க எப்படி உன்ன நாட்டாமை நம்புறது? இது பட்ஜெட் நாட்டாம கண்ணு. எனக்கு நீதி முக்கியம், நேர்மை முக்கியம், நியாயம் முக்கியம். அதை விட இந்த ஷோல காமெடி முக்கியம் கண்ணு. அதுக்கு ஏன் நீங்க உள்ள வந்திருக்கீங்கங்கறத எனக்கு சுத்தமா புரியல. பாரு கண்ணு, இன்னைக்கு நீ உம்பளை கலாய்க்க கூடாது, நான் தான் உம்பளை கலாய்ப்பேன். ஆமா, நாட்டாம வந்துட்டு எங்க என்ற மனைவிய காணோம். வீட்ல ஒரு பஞ்சாயத்து, இங்க பட்ட ஜோடி போட்ட ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். இதுதான் உங்க குடும்பமா? மானகிட்ட குடும்பமா இருக்கு. ஆமா கண்ணு, இம்புட்டு பேசுறிய. நான் ஒண்ணு கேக்குறேன், இதுல எது என் பொஞ்சாதி எது சொம்புன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? சொம்பு நீதான். இந்த சொம்போட பொஞ்சாதி யாருங்கிறது தான் இப்ப சந்தேகமா இருக்கு. பாரு கண்ணு, எம்மா குசுப்பு, இப்போ உனக்கு ஒரு ட்விஸ்ட். இந்த சொம்ப கொஞ்ச நேரம் கையில பிடி. இங்க பாரு கண்ணு, இப்போ நீ கண்டுபிடி இதுல எது சொம்புன்னு. ரெண்டுமே ஒரே மாதிரி தானுங்க இருக்குது. இப்போ பிரச்சனை இந்த சொம்புனாலதான். அதனால இந்த சொம்ப நான் இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். இந்த சோஃபாவையும் இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். இந்த டேபிளையும் நான் இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். அம்புட்டியே, இந்த பீரோவையும் நான் இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். எதுக்கு இப்படி எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கன்னு, நான்வெஜ்னா நள்ளி வைக்கிறதும் நாட்டாமன்னா தள்ளி வைக்கிறதும் ஊர் வழக்கங்கன்னு. உங்ககிட்ட கொஞ்சம் தள்ளியே தான் நிக்கணும் போல் இருக்கு. அடாடா, பெர்ஃபார்மன்ஸ பிரிச்சு மேயற கண்ணு. ஏனுங்க, உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேங்க. என்ன கண்ணு, எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேளு. உங்களை ஏன் எல்லாரும் நாட்டாம நாட்டாமன்னு கூப்பிடுறாங்க? அது ஒரு சோக கதை கண்ணு. நான் பிறந்ததும் என் உருவத்தை பார்த்துட்டு எங்க ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன ஆமை ஆமைன்னு சொன்னாங்க கண்ணு. அத பார்த்துட்டு ஐ எம் நாட் ஆமை, ஐ எம் நாட் ஆமை, நாட்டாமை நாட்டாமைன்னு சொல்லி சொல்லி நான் நாட்டாமை ஆயிட்டேன் கண்ணு. என்ன கண்ணு இம்புட்டி யோசிக்கிற? இல்லங்க, இந்த கதைய கேட்காமலே இருந்திருக்கலாமோன்னு யோசிக்கிறேன். பண்ணி தொலைங்க, உங்க சொம்பாச்சு உங்க குடும்பமாச்சு. சொம்பு பத்திரம் கண்ணு. ஏனுங்க, நான் வச்சுக்கிறேன் கொடுங்க. பாத்தீங்களா, நாட்டாமைய சொன்னா வீட்டாமைக்கு கோவம் வருது. சரி கண்ணு, இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு, நான் போய் உதட்டி என்னன்னு பாத்துட்டு வரேன். சரியா? ஏனுங்க, நானும் வரேங்க. எத்தனை நாள் உன்கிட்ட சொல்றது, நல்ல காரியத்துக்கு போகும்போது உன் மூஞ்ச கொண்டு முன்னாடி காட்டாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேன். இந்த மூஞ்சில முடிச்சா நல்லது நடக்குமா கண்ணு? என்னங்க, நல்ல நாளதுமா இப்படி வயிறீங்க? வேணா இப்படி வயட்டுமா கண்ணு?
அப்படி வந்தா பார்க்க முடியலங்க. இந்த மூஞ்ச மட்டும் அப்படி பாக்குற மாதிரி இருக்கா? என்ன சும்மா கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு கத்துறீங்களா? இருங்க, சிங்க குட்டி மாதிரி 2 பசங்களை பெத்து வச்சிருக்கேன். தோ கூப்பிடுறேன். யாரு நம்ம பசங்க சிங்க குட்டியா? அவனுங்க பன்னி குட்டி வேணா சொல்லு, கூப்பிடு அவனுங்க. இன்னைக்கு நான் ஒரு கண்ணு பாத்துக்கிறேன். சின்னவனே, பெரியவனே. பாத்தியா கண்ணு, பெரியவனுக்கு எம்புட்டு மரியாதை, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். ஆனா அந்த லோ பட்ஜெட் மனபாலா கண்டுக்காம நிக்கிறான். பாத்தியாமா, பெரியவன் யாரு சின்னவன் யாருன்னு தெரியாம இருக்கான். நான் தான் பெரியவன். அவன் தான் பெரியவன், இவன் தான் சின்னவன். இருந்தாலும் ஹைட்ல இவன் பெருசா இருக்கனால இவனை நான் பெரியவன் சொல்லிட்டேன். அதாவது உன் பக்கத்துல எல்லாம் எல்லாரும் பெருசாதான் தெரியுவாங்க. இங்க பாரு கண்ணு, இன்னைக்கு நான் உங்களுக்கு அப்பா. நல்ல நாள் அதுமா அப்பாவை கலாய்க்கப்படாது. அப்பா எப்படிப்பா இருக்க? அப்பா எப்படி இருப்பேன்? இப்படிதான் இருப்பேன். உன்னை பார்த்தா சின்சானுக்கு சிம்மி போட்ட மாதிரி இருக்கப்பா. அப்பா செம்மொழி பூங்கால செங்கல் திருடுற மாதிரி இருக்கேப்பா. கண்ணு, செங்கல் திருட என் கண்ணு செம்மொழி பூங்கா. அப்பா நைட்டி போட்டா நத்த மாதிரி இருப்பப்பா. அவ கட்டி போட்டா அத்தை மாதிரி இருப்பா கண்ணு. இல்ல முண்டா பனியன் போட்டா முட்டை பரோட்டா போற மாதிரியே இருப்பியாப்பா. முண்டா பனியன் போடலன்னா கொத்து பரோட்டா மாதிரி இருப்பா கண்ணு. அப்பா அங்க போப்பா. மெரினா பீச்ல மெகந்தி போடுற மாதிரி இருக்கேப்பா. அப்படியா கண்ணு? ஆமா. மெகந்தி போட்டா மெரினா பீச்ல கரைஞ்சு போயிடாது. அப்பா ஹை ஹீல்ஸ் போட்டா ஐட்டம் டான்சர் மாதிரியே இருப்பியாப்பா. அப்பா வடநாட்டுல வாத்தி வைக்கிற மாதிரி இருக்கேப்பா. ஏங்க வடநாட்டுல நாயெல்லாம் மேய்க்க கூடாது கண்ணு. ஆதார் கார்டுல அழகோலமா இருப்பியாப்பா. ஐயோ சாரு, நேர்ல அப்படியே அவதார் குட்டிமா இருக்கீங்க கண்ணு. வந்த உடனே இம்புட்டு கலாய்க்கிறீங்களா? எல்லாம் உன்கிட்ட வந்ததாப்பா. நல்ல நாள் அதுமா நீ மட்டும் எங்க அம்மாவை கலாய்க்கலாமா? அதனாலதான் நாங்க கலாய்ச்சோம். இல்ல கண்ணு, 1000 இருந்தாலும் அவன் என்று பொண்டாட்டி இல்லையா? பொண்டாட்டினா கலாச்சிருவா? எனக்கு அம்மால சிரிச்சிட்டு எடுக்கிறான் அண்ணன். அதான் எங்க அண்ணன். முதல்ல அம்மா மேல இருந்து கை எடுக்கண்ணு. ஆக்டுக்கு தான் உங்க அம்மா. அதேதான், ஆக்டுக்கு தான் அவங்க பொண்டாட்டி. அப்பா எதுக்குப்பா என்ன அம்மா கூப்பிட்டாங்க? இப்போ சொத்தை பிரிக்கதான் கண்ணு. என்னைக்கு பெத்த அப்பனே கலாய்ச்சீங்களோ, இதுக்கப்புறம் நான் இந்த சொத்தை பிரிக்காம விட மாட்டேன் கண்ணு. உனக்கு ஆப்பம்பட்டி, உனக்கு ஏப்பம்பட்டி. யோ எனக்கு ஏப்பம்பட்டி, அவனுக்கு வேணா ஆப்பம்பட்டி. ஆப்பம்பட்டி எனக்கு தான் வேணும். ஏப்பம்பட்டி எனக்கு தான் வேணும். அதான் கண்ணு சொன்னேன், ஏப்பம்பட்டியை நீ வச்சுக்கோ, ஆப்பம்பட்டியை நீ வச்சுக்கோ. நீ என்னையா சொல்றது? ஆப்பம்பட்டி எனக்கு வேணும். ஏப்பம்பட்டி எனக்கு வேணும். அப்ப நீ ஆப்பம்பட்டி வச்சுக்கோ, நீ ஏப்பம்பட்டி வச்சுக்கோ. யோ இதெல்லாம் நீ அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல தீர்ப்ப சொல்லியா. இங்க பாருங்க, நீங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்குள்ள ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில 6 ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆப்பம்பட்டி, தோக்குறவங்களுக்கு ஏப்பம்பட்டி, நாட்டாம வேடிக்கை பாக்குறவங்களுக்கு பட்டாம்பட்டி. இதுதான் இந்த தீர்ப்பு. நாட்டாம என்னடா தீர்ப்பை மாத்தி சொல்லணுமா? மாத்தி எல்லாம் சொல்ல தேவல, தெளிவா கேமரா பார்த்து கான்பிடண்டா சொல்லு. இது என்ன போட்டி நான் சொல்ல மாட்டேன். இந்த ஷோல வந்ததுல இருந்து சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு, அவதான் இது என்ன போட்டின்னு சொல்லுவா. நாட்டாம சரியான தைரியம் உங்களுக்கு. ஏங்க அப்புறம் புரியும். நாட்டாம பிபி அதிகமா இருக்கும் தெரியும்ல கண்ணு. பிபி அதிகமா இருந்தா கோயத்து விழால போய் ஊதிட்டு வாங்க. நாட்டாம நீங்க சொன்ன மாதிரி உங்க பிரச்சனை என்ன அப்படிங்கறது நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்களும் உங்க பொஞ்சாதியும் போய் உங்க இடத்துல உட்காருங்க. போட்டி நடத்தி யாரு வின் பண்றாங்கன்னு பார்த்துட்டு கடைசியா ஒரு முடிவுக்கு வரலாம். ஆமா கண்ணு. ஏன் கண்ணு போலாமா? வாங்க போலாம். 2 டைலாக் பேசிட்டு ஆணவத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. வாங்க. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளானவளையுமடி. சின்னவனே பெரியவனேன்னு உங்க அம்மா கூப்பிட்டாங்க. ஆனா ஒரிஜினல் பேரே அதுதானா இல்ல வேற ஏதாவது பேர் இருக்கா? இருக்கு. என்ன பேரு? என் பேர் முருகன். உங்க பேரு? என் பேரு விநாயகம். போட்டியில யாரு வின் பண்ண போறீங்கங்கிறது தெரியலையே. யாரு வின் பண்ணுவா? எங்களோட ஆப்பம்பட்டி தான் வின் பண்ணோம். எங்களோட ஏப்பம்பட்டி தான் வின் பண்ணோம். அதெல்லாம் இருக்கட்டும், போட்டின்னு சொல்லியாச்சு. ஆனா வெறும் 2 பேர் தான் இருக்கீங்க. உங்களை வச்சு எப்படி நம்ம போட்டி வச்சு வின் பண்ண முடியும்? ஆப்பம்பட்டினா சும்மா நினைச்சீங்களா? எங்க டீம்ல பசங்க ஃபுல்லா இறக்கி வச்சிருக்கேன். அப்படி என்ன பசங்க இருக்காங்க? கூப்பிடுங்க பாப்போம். ஃபுல்லா மொரட்டு பசங்க, அதுவும் சிங்கிள் பசங்க. விநாயகன் டீம்னா சும்மாவா? அப்படியா? வாடா உள்ள. ஃபுல்லான டீம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அப்ப உங்களுக்குன்னு கெத்து இல்லையா? அவங்க மாசம் வந்தா நாங்க ஃபுல் கிளாஸா வர போறோம். சிங்கிள் பாய்ஸே மிங்கிள் ஆகணும்னு நினைக்கிற அளவுக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் வச்சிருக்கேன். அப்படியா? அப்ப உங்க டீமை கூப்பிடலாம்ல? Come on girls. இந்த பக்கம் மாசான விநாயகம் டீம் ரெடியா இருக்காங்க. இந்த பக்கம்
பக்கம் கிளாஸ் ஆன முருகன் டீம் ரெடியா இருக்காங்க. ரொம்பவே பரபரப்பா இருக்கு. யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கே பெரிய படபடப்பா தான் இருக்குன்னு சொல்லணுங்க. இருந்தாலும் அப்ப நம்ம கேமும் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி 2 பேரும் அவங்கவங்க ஊர்ல போய் உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம போட்டி ஆரம்பிச்சிடலாமா? எஸ். ஓகே, உங்களோட பிளேஸ்க்கு போயிடுங்க. நாட்டாமையா, நீங்க சொன்ன மாதிரியே உங்களோட 2 பசங்களும் மாசான உங்களோட டீமை ரெடி பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நீங்க போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா நான் போட்டி ஆரம்பிச்சிருவேன். இங்க பாரு கண்ணு, என் 2 மௌனுகளும் விநாயகம் ஒரு டீமும் முருகன் ஒரு டீமும் பிரிஞ்சுட்டாங்க. ஆனா இந்த போட்டி நல்லா கலகலப்பா இருக்கணும். அப்பதான் நான் இறுதியில தீர்ப்பு போட்டு யாரு பக்கம்னு தீர்ப்பு சொல்ல முடியும். அதனால நீ வைக்கிற போட்டி ஒவ்வொன்றும் பலமா இருக்கணும். முதல்ல என்ன போட்டி வைக்க போற கண்ணு? இப்ப பாருங்க நான் போட்டி எப்படி நடத்தி காமிக்கிறேன்னு. முதல் போட்டி என்னன்னா டான்ஸ் அப் போடு, மிஸ் ஆனா ஓடு. என்ன கண்ணு, சேனல்ல ஷோ கொடுக்கணும் எங்கேயாவது பானை கிண விற்க போறியா? இம்புட்டு பானையை அடுக்கி வச்சிருக்க. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ஐயா. இந்த பானையை வச்சுதான் நம்ம கேமே விளையாட போறோம். அப்படியா கண்ணு? 1 2 3 4 5 6 பானை இருக்கு. பாக்கிட்ட புடிச்சதே இந்த நகைச்சுவை தான். ஃபர்ஸ்ட் நம்ம கேமோட ரூல் சொல்லினோம் இல்லையா 2 டீமுக்குமே. இந்த கேம் 2 டீமுமே தான் விளையாட போறீங்க. சோ என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே இந்த பானை மேல ஏறி நின்னதுக்கு அப்புறம் நாங்க ஒரு சாங் ப்ளே பண்ணுவோம். அந்த சாங் ப்ளே பண்ணிட்டு சர்டன் மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த சாங்கை நாங்க மியூட் பண்ணிடுவோம். அப்போ நீங்க ஃப்ரீஸ் ஆயிடணும். ஆடாம அசையாம யார் இருக்கீங்களோ அவங்க அப்படியே கண்டினியூ ஆகுவீங்க. ஆடினவங்க அவுட் ஆயிடுவீங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகும். லாஸ்டா அந்த நாங்க ஒரு டைமர் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு யாரு அதிகமா தாக்கு பிடிக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின்னர். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அந்த டீம் பக்கா ரெடியா இருக்காங்க. உங்க சைடு சவுண்ட் ஜெயிச்சிட்டு நாங்க பேச்சுல காட்ட மாட்டோம், செயல்ல காட்டலாம். சரி சரி, டான்ஸ் போடு, மிஸ் ஆனா ஓடு. நாட்டாமையா 2 டீமுமே பக்கா ரெடியா இருக்காங்க. நீங்க தான் சொல்லணும் முதல்ல யாரு வந்து போட்டி போடணும்னு. இங்க பாரு கண்ணு, நம்ம வீட்டுக்கு எப்பவுமே கடை குட்டி தான் செல்ல குட்டி. அதனால முதல்ல ஆட போது நம்ம முருகன் டீம். டான்ஸ் போடு, மிஸ்ஸோட ஓடு. கொஞ்சம் தங்கு சிப்பாய், மிஸ் ஆனா ஓடு. நீ கணக்கு டீச்சர் மேலே ஏறி நீ. நாட்டாமையே சொல்லிட்டாரு முதல்ல வந்து போட்டி போட போறது வந்து முருகன் டீம் தான். சோ நீங்க இப்போ ஸ்டேஜ்க்கு வந்துருங்க. முருகன் டீம் கேர்ள்ஸ் பக்கா ரெடியா இருக்கீங்க. சோ ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோ போயிடலாமா போட்டிக்கு? போயிடலாம். சோ நம்ம கேர்ள்ஸ் ரெடியா இருக்காங்க. சோ கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாங் ப்ளீஸ். தீக 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 தீகனா ஏ மாமா தீக 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 தீகனா ஏ மாமா தீக 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 தீகனா ஏ மாமா தீக 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 தீகனா. இப்போ நீங்க ஆடுனா அசஞ்சா அவுட். 1 ஆஹா, கமான் தலைவா. ஈஸி வேற. அந்த மூஞ்சி ஆல்ரெடி பாதி சிச்சா மாதிரி தான் இது. என்னம்மா அப்படி 2 அல்ல, அந்த ஷூட்டிங் கன்ஃபார்மா நீ இருக்கன்னு சொல்லி சிரிச்சிரும். இந்த ஷூட்டுக்கே நீ கன்ஃபார்ம் ஆறது சிரிக்கிற ஒரு தான் இருக்கு. அதுதான் சார் சிரிச்சிட்டா மூஞ்சி சரியில்லை பார்த்து தெரியல பார். இது என்னடா இது? டான்ஸ் ஆட சொன்னா மூஞ்சில ஆடுது. பாய் பாய் நவந்திரல யார் யாருன்னு தெரியல. இருங்க நாங்க சீக்க வச்சுக்கிறோம். நான் இந்த ஷோ விட்டு போறேன். சரி ஓகே, பாட்டை போடுங்க. போ அங்க போய் உட்காரு. என்ன ஓடு, போ ஓடு போய் உட்காரு போ. 2 கேர்ள்ஸ் அவுட் ஆயிட்டாங்க. இன்னும் 3 பேர் தான் இருக்கீங்க. கேர்ஃபுல்லா ப்ளே பண்ணு. அதையும் அப்படி சொல்றீங்க? 3 பேர் இருக்கோம். சரி, உன்னோட நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். சோ கேர்ஃபுல்லா விளையாடுங்க, சிரிக்காம. சோ அப்பதான் வின் பண்ண முடியும். சாங் ப்ளீஸ்.
2 தங்குரு ஆக்கி ஆழா ஆழா நீ கொம்புனு நான் சிரிக்க வேண்டியதுனா போய் சமைதா கிட்ட போறேன். கேப்டன், இந்த பொண்ணை சிரிக்க வச்சு நம்ம ஜெயிக்கணுமா? அதெல்லாம் தேவையில்ல. அது 2வது 3வது போயா ஈஸியா அவுட்டா. ரித்தி போ டப்புனு விடும் பாரு. இது வேலைக்காவா? துணி கடை பொம்மை மாதிரியே இருக்குது பார்ட்னர். நல்லா பாரு. ரித்தி அதுப்பா. இதை சுத்தி பார்த்தாலே வேஸ்ட். அங்க போ. இது நான் சுத்தினு போகணும்னா லேட் ஆகுது. கண்ணு அது ரித்தில உங்க சித்தி பாப்பா இது புத்தி எங்க போனாலும். அப்பல இவங்களாம் ஏறிட்டாங்க. நீ எப்படி ஏறுவே? எனக்கு அதுதான் டவுட்டா இருக்கு. கேப்டன், 5த்தையும் ஒண்ணா கட்டி வச்சிருக்கேன், ஏறிடுறேன். மூஞ்ச நல்லா வச்சாதான் அவனுக்கு மாப்பிள்ளை கீப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். மூஞ்சி அவள் தான்றியா? இது 2வது பேர் என்னன்னு பாரு. இதா தஞ்சாவூர் பொம்மை. இது டக் வாக் போயினுக்குறாங்க அவங்க. நீ டான்ஸே ஆடலமா, ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு ரெடியா தான் இருந்த அப்பத்துல இருந்தே. பார்த்தல யோ நே உன்ன போய் அமிச்சு வாயா. ஃபர்ஸ்ட் நீ போனே, நீ நான் பண்ண. அரே 2 விக்கெட் எடுத்தயா? சரி உட்காரு. ஈஸியா இருந்தலாம் அனுப்பிச்சு விட்டு டப்பா. ஓகே வா பாட்டு. நான் சொப்பனல் லோகத்தின் பவித்ரா, அவங்க தான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கல. உன்னை பத்தி நான் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கேன். பவித்ரா, எனக்காவது எதுவும் பண்ண வேணாம். இங்க பாரு, அண்ணனை ஞாபகம் இருக்கா? ஐயா ஏண்டி அவன் இளையருக்கு படையில எடுத்து வைக்கிறா, நீ உயிரெடுக்க செல்கிறாயா? அந்த கான்செப்ட் பண்றப்ப கூட நான் தானே உனக்கு சப்போர்ட் செய்தேன். ஏமா மத்தவங்களுக்கு தான் தெரியல. உன் டீம் கேப்டன் இப்படி போராடிட்டு இருக்கா. கொஞ்சமாவது ஈவி இறக்க இருக்கா? ஏமா ரித்தி, காலையில கூட உன்னை வச்சு கான்செப்ட் நம்ம 1/4 மணி நேரம் அதுக்கு காட்டுற நன்றி விசுவாசம் இதான் நடராஜா. நீ ஏமா இங்க பாரு, அண்ணா உனக்கு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்திருக்கேன். உனக்கு இந்த இடத்துல ஜனகராஜ் சார் வந்து ராக்கெட் விட்டுருந்தா எப்படி விட்டுருப்பாரு? இங்க பாரு, ஏங்கன்னு 1 மாசம் ஈவென்ட் இல்லையா இருக்கும். மாட்டே ரித்தி, அண்ணா ரொம்ப ஹெவியான கண்டஸ்டண்டா இருக்காங்க. 3 பேர் தான் இருக்கீங்க. நான் சொன்னது ரொம்பவே தப்பு அப்படிங்கறத நான் இப்போ ஃபீல் பண்றேன். 3 பேர் கரெக்டா வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஜெயிச்சு காமிச்சிட்டீங்க. பட் இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. இல்ல சொல்ல வரேன், அதுதான் ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் அந்த டீம் பெர்ஃபார்ம் பண்ணல. சொல்ல விடுங்கயா, பின்னாடியே வரேன். ஆங்கர் பொண்ணு, நான் வந்திருந்தா 3 பேரும் தோத்துருப்பாங்க. ஆனா இது அவங்களுக்குள்ளால போட்டினால நான் வராம விட்டேன். நாட்டாமையா, நீங்க நல்ல வேலை வராம இருந்தீங்க. வந்திருந்தீங்கன்னா 1 விக்கெட் கூட அவுட் ஆயிருக்காது. பாத்துக்கோங்க, நீங்க அங்கே இருக்கிறதா எல்லாத்துக்குமே நல்லது. ஓகே, இப்போ நம்ம முருகன் டீம் 30 பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க. அடுத்தது நம்ம விநாயகன் டீம் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. சோ இவங்க 30 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் வாங்க போறீங்க? 50 எடுப்போம். அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல சேலஞ்ச் பண்றீங்களா? சேலஞ்ச் பண்றோம். சோ சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க தான் வந்து போட்டி போட போறீங்க. ரெடியா இருக்கீங்களா பாய்ஸ்? ரெடி. கான்ஃபிடென்ட்டா வாங்க. எல்லாம் ரெடி. போயிட்டு பெரிய குண்டாமா எடுத்துன்னு வா. முருகன் டீம் 30 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. நம்ம விநாயகம் டீம் எவ்வளவு பாயிண்ட் வாங்குறாங்க அப்படிங்கறது அவங்கள கூப்பிட்டாதான் தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப அடுத்தது இவங்க தான் போட்டி போட போறாங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஸ்டேஜுக்கு வாங்க. ஓகே, விநாயகம் டீம் போட்டி போட ரெடியா இருக்கீங்க. சோ சாங் ப்ளே பண்ணிடலாமா? ரூல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? சாங் ப்ளீஸ். ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா. ஃபர்ஸ்ட் எங்க டீம்ல இருந்து ரோஷினி இறக்குறோம். கேப்டன் கமான் என்கரேஜ் பண்ணுங்க.
அம்மா ரோஷினி காமெடியா பேசுனி. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அபி, குண்டான காலு கடியில வைக்க சொன்னாங்க, நீங்க தலைக்கு மேல வச்சிருக்கீங்க. ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? பட் இதை விட இது நல்லா இருக்கு, அதையே மாத்தி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அது அரிய வகை கண்டுபிடிப்பு. அரிசி கோதுமை ரவா சாமுண்டாவே போஹா. லோகேஷ் கிட்ட வா, வெல்கம் அவன் காமெடிக்கு. மா தொட்டலா பேசாதம்மா. படாதப்பா, படாது படாது. அண்ணே என்ன பெர்ஃபார்மன்ஸ்ல நிக்கிற மாதிரியே நிக்கிறீங்க. இது என்ன பெர்ஃபார்மன்ஸ்? சரியா சரியா? அசைஞ்சிட்டான். அவுட். சாரிடா, எனக்கு வர மாதிரி தெரியலடா. விடு விடு லோகேஷே, பாசத்தால அடிச்சிட்டாங்க. ஓகே, விநாயகம் டீம்ல இப்போ ஒருத்தவங்க மட்டும் அவுட் ஆயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, 4 பேர் இருக்கீங்க. இதே மாதிரி சூப்பரா பண்ணுங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். சாங் ப்ளீஸ். சூப்பர் சூப்பர். ஈஸியா சிரிக்க வைக்கலாம். போ போ பவித்ரா போ. அந்த அந்த டோஃபிக்கு பக்கத்துல ஒரு கை இருக்கு பாரு, 3/4 கிலோ மூக்கு, அவனை புடி. பச்சை குத்துற சிம்பு தூ. என்ன பல்ல கடிச்சு நிக்கிற? ஐயா சிம்பு ஐயா அவுட் ஐயா, உங்க மனசாட்சிக்கு தெரியும். தௌஃபீக் சுப்லி அபி கூட்டி போ, பக்கத்துல நிக்கிறான் பாரு. என்னடா பொம்மை மாதிரியே நிக்கிற? மெழுகு சேர்ந்த பொம்மை மாதிரியே இருக்கியடா. அம்மா மெழுகு சில என்னைக்குமா கருப்பா இருக்கு. இது கருப்பு பொம்மை. பவித்ரா, இப்ப தெரியுதா சொல்லும் போது சிரிக்கலாம் எவ்வளவு வெறுப்பா இருக்குன்னு? தெரியுது. அட்லீஸ்ட் அது கூட சிரிக்க மாட்டாங்களே. வா வா ட்ரை பண்ணு, பரவாயில்ல விடாத. கேப்டன் எப்படி இருக்கீங்க? ஏதோ எக்ஸிபிஷன்ல நிக்கிற மாதிரியே நிக்கிறீங்க. ஐயா எல்லாம் ஸ்கிரீன்ல ஆக்டர் வாய்ஸ் போட்டு. சூப்பரா சூப்பரா சூப்பரா. பர்ஃபெக்ட்டா நம்ம விநாயகம் டீம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாண்டு இருக்கீங்க. இப்படியே விளையாண்டீங்க அப்படின்னா நம்ம தான் வின் பண்ணுவோம். சோ இப்போ சாங் ப்ளே பண்ணிடலாமா? சாங் ப்ளீஸ். ஐயா வணக்கம். அடுத்த வாரம் கச்சேரி வச்சிருக்கேன், வாசிச்சுட்டு. ஐயா சிரிக்கிறீங்க தானே? வாங்க வாங்க, வந்துருச்சு. கொஞ்சோண்டு தான், கப்பு கிடையாது, ஜாலியா விளையாடுறோம். ஐயா சிரிக்கிறார் ஐயா, சிரிக்கிறார் ஐயா. அவுட் ஐயா. பாத்தீங்கன்னா அவுட். இல்ல இல்ல, நியாயமா விளையாடணும் திருப்பூர் ராஜேஷ் அவர்களே. ஸ்கிரீன்ல ஏதாவது ஆக்டர் வாய்ஸ் போட சொல்லுவா, பேசுறீங்களா? நீங்க நியாயமா விளையாடுங்க, வாங்க அடுத்த வாங்க. அவுட்டுங்க நீங்க. இல்லங்க நான் தோத்துறேன். ஐயா பழமுக காமெடியன். டேங்கப்பா கிருதா தாண்டி வருதேடா. என்னடா இது? என்ன போஸ்ட் இது? அங்க பாருங்க ஐயா. ஐயா சிரிக்கிறா ஐயா. என்னடா பண்ண உன்ன? சிரிச்சுனா முடிச்சிட்டு போயிருவேன்டா. நான் என் தலைவங்கிட்ட போற சேஃப். தலை நீ சிரிக்கலன்னு வச்சுக்க, கல் நெஞ்சக்காரன், அடுத்த எபிசோடுக்கு இவன் வேண்டாம் அப்படின்னு நானே சொல்றேன். நான் தோல்வியை ஒத்துக்கொள்றேன். சரியா? சோ விநாயகம் டீம் 40 பாயிண்ட்ஸ், 40 புள்ளிகள் வாங்கி நீங்க தான் இந்த ரவுண்ட் வின் பண்ணிருக்கீங்க. நாட்டாமையா, முதல் போட்டியோட இறுதியில உங்களோட பெரிய மகன் தான் ஜெயிச்சிருக்காரு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க பாரு கண்ணு, அவங்க 40 புள்ளி வாங்கலாம், இவங்க 30 புள்ளி வாங்கலாம். ஆனா அந்த புள்ளிய வச்சு ஒரு 8 புள்ளி கோலம் போட முடியுமா? முடியாது. இருந்தாலும் இந்த போட்டியில என் பெரிய மகன் விநாயகன் தான் ஜெயிச்சிருக்கான். ஆனா அதுக்குன்னு அப்படியே விட்டுற முடியாது கண்ணு. இன்னும் 2 போட்டி வைப்போம், அதுல 6 ஜெயிக்கிறாங்கன்னு பாத்து போடுவோம். நம்ம நாட்டாமையாவே சொல்லிட்டாரு அடுத்த ரவுண்ட் போக சொல்லி. சோ அடுத்த ரவுண்ட் எப்படி இருக்க போகுது, யாரு வின் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நானுமே ஆர்வமா இருக்கேன். பிரேக்குக்கு முன்னாடி நம்ம நாட்டாமையாவோட முதல் பிள்ளை விநாயகம் டீம் வின் பண்ணியிருந்தாங்க. சோ இரண்டாவது போட்டி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி நாட்டாமையா ரொம்ப ஆர்வமா இருக்காரு. இரண்டாவது போட்டி என்ன அப்படின்னா, டாஸ்க முடி இல்லன்னா அடி. நாட்டாமையா, இது என்ன விளையாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாரு கண்ணு, அத சொல்லதுக்கு தான் உனக்கு பேமெண்ட் கொடுத்து இந்த ஷோல கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கடையில அந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்குன்னு என்கிட்ட கேட்டா ஆரம்பி கண்ணு. ஓகே
ரெண்டு டீம்ஸ்மே ரெடியா இருக்கீங்க இல்லையா? இந்த கேம் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் விளையாட போறீங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க நாங்க டிஃப்ரெண்டான क्वेश्चंस கேட்போம். எக்ஸாம்பிளுக்கு அஜித் சாரோட படம் என்ன அப்படின்னு நாம கேட்போம். ஸோ அப்ப எல்லாருமே வந்து சீக்வென்ஸா அடுத்தடுத்து நீங்க ஆன்சர் பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம், லேக் எடுத்தாலோ இல்ல தப்பா சொன்னாலும் கண்டிப்பா அடி விழுகும், பாயிண்ட்ஸும் கம்மியாயிடும். சோ கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரெடியா இருக்கீங்க இல்லையா? இந்த கேமும் நாங்க தான் வின் பண்ணுவோம். என்னப்பா? என்ன முருகன் இங்க பாரு கண்ணு, இங்க பாரு முருகா விநாயகா, ஜெயிக்கிறவங்களுக்கு ஊரை பிரிச்சு கொடுப்பேன், தோக்குறவங்களுக்கு ஊறுகாய கூட பிரிச்சு கொடுக்க மாட்டேன். அப்பா அதை நக்கிட்டே இருங்க, அப்புறம் பேசு. சோ ரெண்டு டீமையும் இப்போ நம்ம ஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டீம். ஃபைனலி முருகன் டீம் அண்ட் விநாயகம் டீம் ரெண்டு பேருமே ரெடியா இருக்காங்க. சோ நம்ம முருகன் டீம் கரெக்டா ஆன்சர் பண்ண போறாங்களா இல்ல தப்பா ஆன்சர் பண்ணி நம்ம விநாயகம் டீம் கிட்ட அடி வாங்க போறாங்களா அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. பசங்களா, பதில் கொஞ்சம் லேக் விட்டாலும் அடி பலமா இருக்கணும். அடிக்கிறது யாரா இருந்தாலும் திரும்ப இங்க உட்காரணும்ன்றத மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கணும். சரியா? தெரிஞ்சுக்கிறியா? ஓகே. சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, மலை அப்படினு வரக்கூடிய பாட்டு பாடணும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நோ டவுட்னா. பேசுமா? நெக்ஸ்ட். அடடா மழடா அடமழடா, மழை வரும் அறிகுறி என் விழிகள் தெரியுதே, மலை 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 மலை. அந்த மலை இல்லையே. ஓகே ஃபைன். டைம் அப். ரிலாக்ஸ். ஓகே, செகண்ட் क्वेश्चन என்னன்னா, வடிவேலோட பஞ்ச் டயலாக். டைம் ஸ்டார்ட் நவ. அது பஞ்ச் டயலாக் கிடையாது, ரியாக்ஷன். அடி. வெச்சிட்டாடா அப்பு. ஃபைன். அடுத்து. எனக்கு தெரியல. பல்லாக்கா பட்டு வாங்கணும்டா, பல்லாக்கா பட்டு. சொன்னவங்களே சொல்லக்கூடாது, வேற யாராவது சொல்லுங்க. ஆடியே புடுங்கடா. ஏம்மா ஆங்கர் கண்ணு, இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. லாஸ்ட் क्वेश्चन என்னன்னா, நார்மலாவே பெண்கள் அப்படினா பூ ரொம்பவே விரும்புவாங்க. சோ பூவோட நேம் தான், அத ஃப்ளவரோட நேம் தான் சொல்ல போறீங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மல்லிப்பூ, சன்ஃப்ளவர், கனகாம்பரம், லில்லி, ஜாஸ்மின். நெக்ஸ்ட். டைம் லாக். நெக்ஸ்ட். லாக். சன்ஃப்ளவர், லோட்டஸ், கனகாம்பூ, சாமந்தி. ரொம்ப டைம் எடுத்துக்கறீங்க. நெக்ஸ்ட். முல்லை, அரளிப்பூ, ஹைபிஸ்கஸ். மா எல்லா பூவையும் சொன்னீங்க, செருப்பு விட்டீங்க. ஐயா வருங்க. அடுத்தது பாய்ஸ் விளையாட போறாங்க. அவங்க எத்தனை क्वेश्चंसக்கு கரெக்ட்டா சொல்ல போறாங்க இல்ல அடி வாங்க போறாங்களா அப்படிங்கறத பார்க்கலாமா? ஓகே. அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ பாய்ஸ் வந்து உட்காருங்க, गर्ल्स உங்க கட்டைய வாங்கிக்கோங்க. கூல் சில். சோ விநாயகம் டீம் டாஸ்க் பண்ண ரெடியா இருக்கீங்க. முருகன் டீம் வாங்க நடிய திரும்ப கொடுக்க ரெடியா இருக்கீங்க. சோ நம்ம டாஸ்க் குள்ள போயிடலாமா? ரெடி. வாவ். தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, ரஜினி சாரோட பஞ்ச் டயலாக்ஸ். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பண்டிகை தான் கூட்டமா வரும், சிங்கிளா தான் வரும். நெக்ஸ்ட். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. வழி, தனி வழி. நெக்ஸ்ட். நான் எங்க போறேன் எப்படி போறேன்றது முக்கியம் இல்ல, ஆனா அடி தப்பு. வாழு, அடுத்தவங்கள வாழ வச்சிட வாழ, அடுத்தவங்க வாழ்க்கை கெடுத்துட்டு வாழாத. ஓகே நெக்ஸ்ட். மகிழ்ச்சி. ஓகே டயலாக் கரெக்ட்டா. நெக்ஸ்ட். என்கிட்ட ரைட்ல வெச்சுக்கோ, லெஃப்ட்ல வெச்சுக்கோ, ஆனா ஸ்ட்ரைட்டா மட்டும் வெச்சுக்காத. சூப்பர். நெக்ஸ்ட். गाइस அடிங்க. அடிங்க. பஞ்ச் டயலாக் கிடையாது. ஆண்டவன் சொல்ற அருணாச்சல முடிக்கிறான். நெக்ஸ்ட். நான் ஒரு சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சொல்லிட்டயா நானு? ஏதாவது சொல்லியா? நெக்ஸ்ட். கெட்டவனுக்கு ஆண்டவன் 1000 கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான். நல்லவனுக்கு ஆண்டவன் கொடுக்கவே மாட்டான். கொஞ்சம் கொடுப்பான். நல்லவனுக்கு ஆண்டவன் கொஞ்சம் கொடுப்பான், ஆனா கை விட மாட்டான். நெக்ஸ்ட். லாக் பண்ணாதீங்க. ஓகே. இப்போ உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन என்னன்னா, எல்லாருமே பார்த்தா 5 பிளேட் பிரியாணியை ஒரே டைம்ல முழுங்குறவங்க மாதிரி தான் இருக்கீங்க. சோ அந்த பிரியாணில என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் கலக்குறாங்கங்கறத 1 by 1 சொல்லணும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பாஸ்மதி ரைஸ். என்ன? பட்டை,
நெக்ஸ்ட் கிராம்பு, பிரியாணி இலை, நெக்ஸ்ட் கறி கறி ஆட்டுக்கறி, அடிங்க 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 லாக் சிக்கன், அடி வாங்க அடி வாங்க பிரான் நெக்ஸ்ட் கருவேப்பிலை, தப்பு இது கொத்தமல்லி, நெக்ஸ்ட் ஃபிஷ், ஃபிஷ் நெக்ஸ்ட் உப்பு நெக்ஸ்ட் நான் சொல்லணும் இருந்தேன். அடிங்க லாக் லாக் அடி பஸ்ஸர் வர வரைக்கும் அடி பஸ்ஸர் வர வரைக்கும் டெய்லி பிரியாணி சாப்பிடு. பிரியாணி பொடி, நெக்ஸ்ட் வேற பிரியாணி மசாலா கரெக்ட் தான் நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் வெரி குட் நெக்ஸ்ட் ஏலக்காய். சொல்லியா போலாம் போலாம் இல்ல சொல்லல நெக்ஸ்ட் அக்கா சொல்லலக்கா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஏய் சொல்லியாச்சு சொல்லியாச்சா? அடிங்க பாசுமதி ரைஸ், சொல்லியாச்சு சொல்லியாச்சு. அடி வேற பிராண்டுங்க ஐயோ, என்ன சொல்லுங்க தௌஃபீக் சொல்லுங்க இங்கதான் தெரியும். பச்சை மிளகா, சூப்பர் நெக்ஸ்ட் 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 முட்டை நெக்ஸ்ட் பச்சை பட்டாணி, மொட்டை ஏய் பச்சை பட்டாணி ஐயா, என்ன வெஜ் பிரியாணி அது. போறாங்க பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி. வேற வேற சொல்லியா? நானா? ஆமா, பஸ்ஸர் வந்துச்சு அவர் சொல்லலையே. அப்படியா? இதே எனர்ஜியோட நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். விவேக் சாரோட காமெடி டயலாக்ஸ் 1 by 1 சொல்லணும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. யாருமே இல்ல டீ கடையில யாருக்குடா டீ ஆத்துற? ஏய் ஏய் நோட் பண்ணுங்கடா பின்றான்டா. நெக்ஸ்ட் டேய் சிவா எங்கடா போன? நெக்ஸ்ட் வேற ஆன்சர் டேய் சின்னவளே, டேய் பெரியவளே. சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்குடா. சூப்பர் நெக்ஸ்ட் சாமியார் இப்ப பரமசிலைக்கு போயிட்டாரு. Next. திக்கு 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 ஆறா. குட் நெக்ஸ்ட் லாக் ஐயா சொல்றா அண்டமலைய போடு அவன சொல்லி தோடா. ஐயா இருங்க சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம் பை. ஏய் என்ன பஞ்சு சொல்றா. அடி வாடா சொல்றா. ஏய் அண்டமலை போடுவா அக்கா, அவனுக்கு கேட்ட அடிவா. சொல்றா இத்தினோண்டு எலுமிச்சை பழத்துல யாரோ அந்த வண்டி ஓடுது. அடுத்தது இந்த பரதேசி விட்ட கேப்ல நான் யோசிச்சதை மறந்துட்டேங்க. தெரியலனா ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. சொல்லாதீங்க. அண்டமலை போடுவா சொல்றேன் அண்ணா. சூப்பர் காமெடியா ஓகேவா? ஆறா ராமா, ஆறா. முடிச்சு பஞ்சு. நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குமா? சோ ஃபைனலா ரெண்டு பேருமே விளையாண்டு முடிச்சிட்டீங்க. ரெண்டு பேருமே எல்லா क्वेश्चंसக்கும் அடி வாங்கிட்டீங்க. இந்த கேம் நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்கன்னு தெரியல. நானும் சரி, நம்ம நாட்டாம ஐயாவும் சரி, நம்ம மக்களும் சரி ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே சந்தோஷத்தோட உங்களோட சீட்ஸ்க்கு போயிடுங்க. தேங்க்யூ. வாங்க, ரெண்டு பேரும் ஜெயிக்கல. வாங்க, பெருமை வேற. ரெண்டு டீமுமே அட்டகாசமா வந்து போட்டி போட்டு ரெண்டு பேரும் செம்மையா அடி வாங்கிட்டாங்க. ஆனா இந்த செகண்ட் போட்டி பார்த்தோம் அப்படின்னா டிரால தாங்க முடிஞ்சிருக்கு. பட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறப்போ நம்ம விநாயகம் டீம் தான் லீட்ல இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. இன்னொரு லாஸ்ட் கேம் இருக்கு. அந்த கேம்ல இது டிரா ஆக போதா இல்ல அண்ணன் ஜெயிக்க போறாரா அப்படிங்கிறது கடைசியில தான் நமக்கு தெரியும். அவசரப்படக்கூடாது, பொறுமையா விளையாண்டு ஜெயிக்கணும். நாட்டாமையா நீங்க தான் சொல்லணும். ரெண்டு போட்டியில உங்களோட செல்ல மகன்னு நீங்க சொன்ன முருகன் தோல்வி அடைஞ்சு இப்படி வந்து தோல்வியில உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. இன்னும் ஒரு போட்டி இருக்கு. ஆனா மூத்த மகன் லீடிங்ல இருக்காரு. இத வந்து நம்ம ஈக்குவலா கொண்டு போகணும் இல்லையா? ஒரு பக்கமாவே பார்ஷியலா போயிடக்கூடாது. அப்படின்னா சில வார்த்தைகள் அவங்களை இன்னும் எனர்ஜி ஆக்குற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம மூணாவது போட்டிக்கு போயிடலாம். அப்பா பேசாம இருந்தாலே எனர்ஜியா இருப்போம். தம்பி, ஒரு காமெடியனை கூப்பிட்டு அடக்குமுறையில கையாளாதீங்க. இந்த நிகழ்ச்சியை காமெடியா பண்ணி கொடுக்கதான் என்ன நாட்டாமையா கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. இந்த பிள்ளைலாம் எது கூட்டு வந்தீங்க பொண்டாட்டி வந்தது வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்கு. இங்க பாரு சின்னவன, இதுல நீ ஜெயிச்சனா உனக்கு சிறப்பு பரிசு இருக்கு. சிறப்பு பரிசுனா காப் சிறப்பான்னு கேட்க கூடாது. அது நாங்க கேட்க அந்த மாட்டோம். காமெடி எனக்கு வராதுயா, சுட்டு போட்டாலும். உண்மையிலே ஒரு சிறப்பு பரிசு இருக்கு. நீ வின் பண்ற, அந்த சிறப்பு பரிசை வாங்குற. கண்டிப்பாயா நகஸ் வாங்குறோம். பெரியவன, நீயும் வின் பண்ற, அந்த சிறப்பு பரிசை வாங்குற. ரெண்டு பேரும் ஈக்குவல் மாசா ரெடியா இருக்கீங்க. சோ நம்ம தேர்ட் ரவுண்டுக்கு போயிடலாமா? மூணாவது போட்டி என்னன்னா மாவை கொட்டு நீதான் ஹிட். மாவு கொட்டு நீதான் ஹிட்.
2 பேரும் சேர்ந்து தான் இந்த விளையாட்டை விளையாட போறாங்க. ஸோ இதுக்கு சர்டைன் ரூல்ஸ் இருக்குங்க. 2 பேரும் பக்காவா ரெடியா இருக்காங்க. அது என்ன ரூல்ஸ் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் முன்னாடி, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கவங்களுக்கு முன்னாடி பக்கெட்ல மாவு சர்டைன் அளவுல நாங்க வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பிளேட்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பின்னாடி இருக்கவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா இருக்கவங்க அவங்களுக்கு பின்னாடி இருக்க எம்டி பக்கெட்ல அதை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ கடைசியா நாங்க பசர் அடிக்கிறப்போ யாரோட பக்கெட்ல அதிகமான மாவோட அளவு இருக்கோ அவங்க தான் வின்னர். சோ கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ गाइस ரெடியா? எஸ். சோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸ்டார்ட். கமான் ரீத்து அடேங்கப்பா எவ்வளவு போலாம் அதெல்லாம் யோசிக்காத கமான் ஃபுல்லா போடு அப்படியே சத்யா சூப்பர் அப்படியே போ லோகேஷ் மேல லோகேஷ் போ போடா சத்யா ரோஷினி போலாம் சத்யா சூப்பர் அப்படியே வெயிட் பண்ணு லோகேஷ் ஏறா ரைட் மேலத்துக்கு அபி கிட்ட அபி இன்ன மேல போ அடேங்கப்பா இந்த மேல போ அபி கீழ விட எல்லாரும் போடு டேய் அத போடுறா கீழ விட அபி பண்ணிடலாமா? மாவு வேணும் பக்கெட் போடுறா லோகேஷ் போடுறா அபி கிட்ட ஐயோ என்ன போறடா ரெடியா போய் எடுத்துக்கோ நிறைய வருது ரோஷினிலாம் கம்மி அபி நீ கரெக்டா ஐரா லோகேஷ் அப்படியே வெயிட் அபி கிட்ட வா இன்னும் கிட்ட வா கமான் கீழ வை அபி கீழ லோகேஷ் கீழ தள்ளி போ இப்போ சாய் போடு சாய் அபி கொஞ்சம் தலையில கட்டாம பின்னாடி கை தலை மேல போணும் போடு அப்படியா சாரி ஏய் இவங்க நிறைய குடுக்குறாங்க லோகேஷ் உங்களுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் வித்தி போடு அம்மா அபி கொஞ்சம் போடு இப்போ போடு அவர் தலையில தொட்டாதான் உங்களுக்கு கியூ தலையில தொடுறா அவன் தலையில மாமல்லி போட்டு அபி வெயிட் பண்ணு லோகேஷ் அப்படியே வெயிட் பண்ணு தலையில தொடுறா முன்னாடி வாடா கீழ வாடா இன்னும் கீழ வாடா போடுறா ரோஷினி வாசிடுவா வெயிட் பண்ணு அது போடுறா இன்னும் ஏ பக்கெட் தவிர வேற எங்க போற என்ன ஏய் யாதவ் இதுக்கு முன்னாடி பொக்லைன்ல வேலை பாத்தியா ஏ பக்கெட் தவிர எங்க போற எங்க போறது போதும் லாஸ்ட் பொண்ணு பக்கெட்ல போடுமா ஏய் அபி கொஞ்சம் பின்னாடிடா போடு கரெக்ட்டா போடு லைட்டா போடு லோகேஷ் இந்த மேல தூக்கு சூப்பர் லோகேஷ் ஃபாஸ்டா போ இரு பின்னாடி போ அபி பின்னாடி பின்னாடிடா பின்னாடிடா உட்காருடா போடு லோகேஷ் போடுறா ஃபாஸ்டா போடலாம் சூப்பர் யாதவ் இதப்பா கரெக்ட்டா மாமா உள்ள போடு யாதவி பெர்ஃபெக்ட் போடுறா சத்யா போடுறா அடே வண்டர்ஃபுல் யாதவ் ஜேசிபி ஓடிட்டு தான் நினைக்கிறேன் ஏய் இன்னும் இருக்கு நவராத்திரி மாதிரி உட்கார்ந்துட்டியா பாட்டு பாட தலையில போதும் யாதவி பின்னாடி போ நல்லா அட பை போடு எங்க போற போடு லோகேஷ் ஃபுல்லா வாங்க நல்லா ஒரு கிட்ட போடா ஐயோ இல்ல இன்னும் கிட்ட நான் இப்போ தலையில மண்ணை கொட்டி பாத்துப்போம் தலையில மாவை கொட்டி இப்பதான் பாக்குறோம் அவனுங்க பொறுமையா போடுங்க அவசரம் இல்ல எப்படி யாதவி கீழ தான் போட போகுது பொறுமையா போடு போடுங்க. எப்பா அந்த லோகேஷ் Got the man with the plan right here. It's right with the man right here. Not fun to go. I clap for me man right here. Got the man with the plan right here. It's right with the man right here. Not fun to go. முருகன் டீம் அண்ட் விநாயகம் டீம் 2 பேருமே அவங்களுடைய போட்டியை முடிச்சிட்டாங்க. சோ எல்லாருமே இப்போ உங்களுடைய பிளைண்ட் ஃபோல்ட ரிமூவ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்க எந்த அளவு நீங்க மாவை கொட்டி இருக்கீங்க அப்படிங்கறத. மேடம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இவ்வளோ கோலமாவு இருக்கு, யாருக்காவது கோலம் போடணும்னு தோணுச்சா? அண்ட் 2 டீமுமே இப்ப எந்திரிச்சிட்டு உங்க பொசிஷனுக்கு வந்துடலாம். Got the man with the plan right here. It's right with the man right here. 2 டீமுமே அந்த பிரமாதமா விளையாண்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கேமோட எண்ட்ல வின்னர் யாரு அப்படிங்கிறது அந்த அளவு பாக்குறப்பயே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆஃப் கோர்ஸ் நம்ம மூத்த மகன் விநாயகம் டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. சூப்பர். முருகன் டீம் நீங்களும் அவங்களுக்கு சலைச்சவங்க கிடையாது, அவங்களுக்கு ஈக்குவலா காம்படேட் பண்ணீங்க. ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க.
இருந்தாலும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா விளையாண்டதுக்கே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிளாப்ஸ் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதே ஹாப்பினஸோட 2 பேரும் அவங்களோட சீட்ஸ்க்கு போயிடுங்க. நாட்டாம ஐயா ஆசைப்பட்ட மாதிரியே 3 கேமே விளையாண்டு முடிச்சாச்சு. ஸோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா விஷயங்கள் பார்த்து நம்மளும் என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம். இதில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு அப்படிங்கிறது நான் சொல்கிறத விட நம்ம நாட்டாம ஐயா சொல்கிறதுல தாங்க இருக்குது. ஏன்னா இதில் ஒரு சிறப்பு பரிசும் கூட காத்துட்ருக்கு. இப்போ நம்ம நாட்டாம ஐயாவையும் அவங்களுடைய மனைவியும் நம்ம ஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்ணிடலாம். 2 மகன்களும் விளையாண்ட விளையாட்டை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ பார்த்து சிரிச்சிருந்திருப்பீங்க. உங்கள் குடும்பத்தோட சிரிப்பா இருந்ததுங்கிறது மக்களும் பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். ஸோ இதில் நிறைய வெற்றிகளும் இருந்தது, தோல்வியும் இருந்தது. இருந்தாலும் அது உங்கள் வாயால் சொல்கிறப்ப தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ எந்த மகன் வெற்றி பெற்றாரு, அந்த சிறப்பு பரிசு எந்த மகனுக்கு போகுது அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். இங்க பாருங்கண்ணு, இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்துட்டீங்க. ஆனாலும் போட்டினா போட்டி தான். அதுல நம்ம சரிசமம் பார்க்க முடியாது. பெரியவனோ சின்னவனோ யாரு ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்களாம் நடாத்துன போட்டியில என் பெரிய மகன் ஜெயிச்சதுனால அவனுக்கு தான் அந்த சிறப்பு பரிசு. சிறப்பு பரிசெல்லாம் இருக்கட்டும், அது அடுத்த விஷயம் தான். யாரு ஜெயிச்சாங்க, யாருக்கு எந்த ஊரு அப்படிங்கிறது தானே பஞ்சாயத்து. ஆமா கண்ணு, இன்னைக்கு ஜெயிச்ச என் பெரிய மகனுக்கு தான் ஆப்பம்பட்டி, தோத்த என் சின்ன மகனுக்கு ஏப்பம்பட்டி. பட்டாப்பட்டி இருக்கு, வேணுமா? ஊரெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டீங்க, இருக்கட்டும். நீங்க சொன்ன சிறப்பு பரிசு எங்க இருக்கு? இதுதான் அந்த சிறப்பு பரிசு. நீங்க நினைச்ச மாதிரியே உங்க 2 பசங்களுக்கும் ஊர் பிரிச்சு கொடுத்தாச்சு, சிறப்பு பரிசும் கொடுத்தாச்சு. இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஏதாவது சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிள்ளையார சிலை செஞ்சு கொஞ்ச நாள் வச்சு பூஜை எல்லாம் பண்ணி கடல்ல கொண்டு கரைச்சிடுவாங்க. அது எதுக்குன்னா, நம்ம வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதுவானாலும் சில நாட்கள் தான். ஸோ வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனை எதுவா இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். கடல்ல கரை மாதிரி அதுவும் கரைஞ்சிரும்னு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லதுக்கு தான் விநாயகரை சிலையா பிடிச்சி கொஞ்ச நாள்ல கரைச்சிருக்காங்க. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லோரும் இனிமையாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடணும். அதுவும் நம்ம ஜெயா தொலைக்காட்சி மூலமா கொண்டாடணும். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்து. இப்போ உங்க குடும்பத்துல இருக்க 2 பசங்களையுமே நம்ம கூப்பிடலாம். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. நாங்களும் உங்களோட சேர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்பவே ஸ்பெஷலா கொண்டாடணும். ஒன்ஸ் அகெயின் நம்ம ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோல அகெயின் இந்த டீமோட உங்களை நான் மீட் பண்றேன். அண்டர்லைன் சைனிங் ஆஃப் பை இலக்கியா. இது நம்ம கலகலப்பு 2.0 விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். பாய்.